லக்ஷ்மி ஸ்ரீ சமையலறையில் இன்றைக்கி மாம்பழம் வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்திங்க, அதனால் நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாங்க. அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. மாம்பழம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கணுங்க. இப்போ நல்லா ஸ்வீட்டாக திதிப்பாக இருக்கிற மாம்பழத்தை பார்த்து எடுத்துக்கலாங்க. மாம்பழம் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கலாங்க. நான் இந்த ஒரு கப்பால் தாங்க நான் ரவை எடுக்க போகிறேன். இதே கப்பால் நம்ம மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக ஒரு கப் எடுத்துக்கினா போதுங்க. இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாங்க. மாம்பழத்தை தோல் எடுத்துடணுங்க. தோலோடு நம்ம போடக்கூடாது. தோல் எடுத்துகிட்டு நம்ம செத பகுதி ஒண்டி எடுத்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த ஒரு கப்பு தாங்க ரவை எடுக்க போகிறேன். இந்த ஒரு கப்பில் நான் மாம்பழம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுட்டுக்கிறேங்க. இப்போ நம்ம மிக்சியில் போட்டு தண்ணிலாம் ஊற்றக்கூடாதுங்க. தண்ணிலாம் ஊற்றாத நம்ம நல்லா மெசியாக அரைச்சின்னு வந்துடணும். தண்ணி ஒண்டி ஊற்றாதீங்க, அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாங்க. பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். பாருங்கள், கேஸ் மேலே நான் கடாயை வச்சுருக்கேங்க. கடாயை வச்சுட்டு இப்போ நம்ம நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் ஊற்றிக்க போகிறேங்க. நீங்கள் நெய்யே ஒன்றா கூட 4 ஸ்பூன் ஊற்றிக்கலாங்க. நான் எண்ணெய் 2 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஊற்றுறேங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணுங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ முந்திரி போட்டுக்கோங்க. நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அடி பிடிக்காது. பாருங்கள், ஓரளவுக்கு முந்திரி சேர்ந்தோன்னே கொஞ்சமாக திராட்சை போட்டுக்கிறேன் நான். நீங்கள் பாதாம் பிஸ்தா கூட போட்டுக்கோங்க, உங்கள் விருப்பம்தாங்க. என்ன நட்ஸ்னால் போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். முந்திரி திராட்சை இந்த அளவுக்கு சிவந்தா போதுங்க, நம்ம எடுத்துடலாம். ரவை பாருங்கள், நம்ம ஒரு கப் எடுத்து வச்சுக்கலாம், அது போட்டுடலாம். நல்லா ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. நம்ம பாருங்கள், இந்த கப்பில் தாங்க நம்ம ரவை இருந்தோம். அதே கப்பால் 2.5 கப்பு தண்ணி நம்ம ஊற்றி ஒரு பக்கம் சூடு பண்ணிடலாங்க. ஒரு கப்பு 2ங்க, 2.5 கப்பு ஊற்றி நம்ம இன்னொரு பக்கம் கேஸில் வச்சிடலாங்க. அது சூடாகட்டுங்க. பாருங்கள், ரவை நல்லா வறுத்துட்டோங்க. நல்லா வாசனை வரணுங்க ரவை வறுக்கும் போது. இப்போ நம்ம கொதிக்க வச்ச தண்ணியை ஊற்றிடலாங்க ரவையில். நல்லா ரவை வெந்து வரட்டுங்க. நம்ம நல்லா கலக்கி கொடுக்கலாம். நம்ம எந்த கலரும் சேர்க்க தேவையில்லைங்க. நம்ம மாம்பழம் நல்லா நான் ஸ்வீட்டாக இருக்கிறத பார்த்துட்டு நம்ம எடுத்துட்டோன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம சர்க்கரை போட்டுக்கலாங்க. நான் 3/4 அளவு தாங்க சர்க்கரை எடுத்துக்கிறேன். ஏன்னா மாம்பழத்துலேயே நம்மளுக்கு ஸ்வீட் இருக்கும், அதனால் நான் 3/4 எடுத்துருக்கேங்க சர்க்கரை. கைவிடாத நல்லா கலக்கலாங்க. சர்க்கரை போட்டோன்னே நம்மளுக்கு இலகி கொடுக்குங்க. இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால் நான் இன்றைக்கி கேசரியோட மாம்பழம் சேர்த்து செய்கிறேங்க. மாம்பழம் கேசரி செய்யலாம் நம்ம அப்படின்ட்டு. இந்த ஸ்வீட் எடுத்து கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு சிட்டிக்கை உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம இப்போ தாங்க நம்ம மாம்பழம் அரைச்சி வச்சுருக்கோம் பாருங்கள், அது ஊற்றிக்கணுங்க. நம்ம ரவெல்லாம் வெந்து வந்தவுடனே நம்ம மாம்பழத்தை ஆட் பண்ணிக்கணுங்க. பாருங்கள், எவ்வளோ எல்லோ கலரில் வந்துக்குது. நம்ம மாம்பழம் நல்லா பழுத்த மாம்பழமாக எடுத்தோம்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொஞ்சமாக நம்ம ஏலக்காய் தூள் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் போட்டால் போதுங்க. நல்லா கெட்டியாக பதம் வந்துடுச்சு. இப்போது நம்ம வறுத்து வச்சு பாருங்கள், அந்த முந்திரி திராட்சைலாம் போட்டுடலாம். நம்ம இப்போது விருப்பப்பட்டால் நீங்கள் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அந்த நெய்யோட 2 ஸ்பூன் நெய்யோடு போதுங்க. இப்போ நான் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கிறேங்க. ஒரே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். பாருங்கள், எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்துடுச்சு. ஆற கொஞ்சம் கெட்டியாகுங்க. ஆயிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிட்டோம்னா போதுங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க.
பாருங்கள் ரெடி ஆயிடுச்சுங்க. இன்றைக்கி சங்கரி சதுர்த்தினால நான் வந்து இந்த மாதிரி மாம்பழம் வச்சு கேசரி செஞ்சுருக்கேங்க. நீங்கள் வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் ஒரு டைம் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். ஆனால் சீசன் டைம் தாங்க இது மாதிரி செஞ்சு பார்க்க முடியும். ஆனால் மிஸ் பண்ணாதீங்க. இந்த சீசன் டைமில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பெரியவங்களுக்கும் சின்ன பசங்களுக்கும் நீங்கள் செஞ்சு கொடுங்க. நான் வந்து இன்றைக்கி பிரசாதமாக செஞ்சுருக்கேங்க. டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. மாம்பழம் வாசனையோடு நம்ம வந்து ஒரு கேசரி பாத் சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.